கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் 3 வைரங்கள் என்ற குறு நாவலை காணலாம். அவர்கள் இருந்த இடம் அடர்ந்த கானகமாக இருந்தது. அந்த 5வரும் ஒன்று சேர்ந்து நடக்கத் தொடங்கினார்கள். அன்று பகல் முழுவதும் அடவியிலுள்ள காய்கனி கிழங்கு முதலியவைகளை தின்று பசியை ஒருவாறு தணித்து கொண்டார்கள். பின்னர் இரவு நேரம் நெருங்கி வந்ததும் அங்கு இருந்த ஒரு குகையின் வாயிற்புறத்தை சில மரக்கிளைகளை வெட்டி அதனை அடைத்துவிட்டு அங்கேயே அவர்கள் தங்கினார்கள். மிருகங்களின் முழக்கம் இவர்களுக்கு அன்று இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தது. விடிய விடிய அந்த பயங்கர சத்தமெல்லாம் அடங்கிவிட்டன. இவ்வாறு 3 நாள் அவர்கள் கானகத்திலேயே மேலும் மேலும் நடந்தார்கள். அதுவரையில் மனித சஞ்சாரத்திற்குரிய அறிகுறிகள் அவர்களுக்கு புலப்படவில்லை. 4ஆம் நாள் அவர்கள் ஓர் ஓடையின் கரையில் தங்கி அதிலுள்ள நல்ல நீரை குடித்த ஆயாசத்தால் கரையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் படுத்தார்கள். கனகராயன் மட்டும், நான் சமீபத்திலே சென்று இன்னும் போக போக காடாகவே இருக்கிறதா அல்லது ஜனசஞ்சாரத்தின் அடையாளம் ஏதாவது காணப்படுமா என்று பார்த்து வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். சுமார் அரை மணி நேரம் கழித்து கனகராயன் மற்றவர்களிடம் இருக்கும் இடத்திற்கு மெல்ல பூனை போல ஓசைப்படாமல் வந்து செல்லம்மாளுக்கு தெரியாதபடி சோமநாதனையும் மாலுமியையும் சமிக்கை காட்டி அழைத்தான். செல்லம்மாள் நித்திரை செய்து கொண்டிருந்தமையால் சமையற்காரனை அவளுக்கு காவல் வைத்துவிட்டு சோமநாதனும் மாலுமியும் மெதுவாக எழுந்து கனகராயனிடம் வந்து, என்ன உன் முகம் இப்படி வெளுத்து மிகவும் விகாரப்பட்டிருக்கிறதே, எதை பார்த்தா என்று கலக்கமுற்று கேட்டார்கள். கனகராயன் பேசாமல், என் கூட வாருங்கள், கண்ணார் கண்டால்தான் தெரியும், வாயார் சொல்ல எனக்கு நாவிழவில்லை என்று இருவரையும் அழைத்து கொண்டு வடக்கு பக்கமாக சென்றான். சுமார் அரை மைல் தூரம் சென்ற பின் அங்கு ஒரு இடத்தில் மரம் செடிகள் எல்லாம் வெட்டப்பட்டு வெட்ட வெளிச்சமாக செய்யப்பட்டிருந்த ஒரு சிறு பிரதேசம் இருந்தது. கனகராயன் அதன் ஓரத்தில் நின்று மற்ற இருவருக்கும் அந்த இடத்தை விரலால் சுட்டிக்காட்டினான். அவர்கள் இருவரும் அக்காட்சியை கண்டதும் ஐயோ தெய்வமே என்று நடுக்கத்துடன் நாவிலிருந்து முழங்கால் தத்தளித்து நிற்க முடியாமல் தரையில் உட்கார்ந்து கொண்டு கனகராயனை நோக்கி, இதென்னண்ணா என்றார்கள். அந்த சிறு வெளியின் மத்தியில் ஒரு வட்டமான பெரிய குழி வெட்டப்பட்டும் அதில் தீ எரிக்கப்பட்டும் நிறைய கரிகளும் சாம்பலும் கொட்டப்பட்டிருந்தன. அக்குழியை சுற்றிலும் மனிதருடைய எலும்புகளும் மண்டையோடுகளும் அக்குழிக்கு வெளியில் நிறைந்து கிடந்தன. எலும்புகளில் மாமிசம் அங்கங்கே ஒட்டி கொண்டிருந்தது. எங்கும் துர்க்கந்தம் நிறைந்து வீசிற்று. இந்த கோர காட்சியை கண்ட மூவரும் சற்று நேரம் திக்குரமை பிடித்தவர்கள் போல மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்து கொண்டிருந்தார்கள். நெருப்பு குழியின் மத்தியில் கொஞ்சம் புகை வந்து கொண்டே இருந்தது. கடைசியில் கனகராயன் மற்றவர்களை நோக்கி, நண்பர்களே, இங்கே எங்கோ சமீபத்திலேயே நரமாமிசம் வசிக்கும் காட்டுவாசிகள் இருக்கிறார்கள். விசேஷமாக நேற்றுதான் அவர்கள் இங்கே வந்து தாங்கள் கொடிய செய்கையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்சியோடு ஒரு கட்சி சண்டை செய்யும் போது தங்கள் கையில் கிடைத்தவர்களை பிடித்து வந்தவர்களை பங்கு போட்டுக்கொண்டு இவ்விடத்திற்கு வந்தவர்களை தடியால் அடித்து கொண்டு அவயங்களை வெட்டி தீயிலிட்டு சுட்டு அப்படியே தின்று கொண்டு கூத்தாடுவார்கள். சமீப காலத்திலேயே அம்மாதிரியான கொண்டாட்டம் ஒன்று இங்கே நடந்திருக்கிறது. இதை செல்லம்மாளிடம் கூற வேண்டாம். நாம் ஜனசஞ்சாரமான இடங்களை நெருங்காமல் மிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இனி செல்வோம் வாருங்கள் என்றான். அன்று மாலை அவர்கள் தங்கிய காடு அது வரையில் இருந்தது போல அவ்வளவு அடர்ந்ததாக இல்லை. கனகராயன், நாம் கூடிய சீக்கிரத்தில் காட்டை கடந்து விடுவோம் என்றான். இவர்கள் ஒரு குன்றின் ஓரத்தில் இருந்த புதர்களுக்கு இடையில் சயனித்துக் கொண்டார்கள். ஒரு நாள் காலை அவர்கள் 5 பேரும் ஓவென்று அலறி திடுக்கிட்டெழுந்து உட்கார்ந்தார்கள். சற்று நேரம் என்ன நடந்ததென்று எங்கே இருக்கிறோம் என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. பிறகு தங்களுக்கு உண்டான ஆபத்து இன்னதென்று தெரிந்து கொண்டார்கள். தங்கள் கைகள் 2ம் ஒன்றாய் சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள். அப்போது அவர்களுக்கு பிராணனே போய்விட்டது. செல்லம்மாள் எதிரில் இருக்கும் காட்சியை கண்டதும், தெய்வமே நீயே கதி என்று 2 கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். ஏனெனில் அவர்களுக்கு எதிரில் பயங்கரமான உருவங்களாக காட்டுவாசிகள் நின்று அவர்களை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையில் நீண்ட ஈட்டை வைத்திருந்தார்கள். தலையில் பறவையின் இறகுகளை சொருகிக் கொண்டும் முகத்தில் சிவப்பு கருப்பு புள்ளிகள் வைத்துக் கொண்டும் இருந்தார்கள். அவர்களுடைய கருத்த உருவமும் கொல்லிக்கட்டைகள் போன்ற கண்களும் சுருண்ட உருவமும் தடித்த உதடும் கொழுத்து பருத்த தேகமும் பார்ப்பவர் மனதை நடுங்க செய்தன. இவர்கள் அந்நாட்டிலுள்ள இரத்த பிரியரான ஒருவித நாகரிகமற்ற ஜாதியார். வந்திருப்பவர்களுக்கு வயது சுமார் 25 முதல் 35 வயதில் இருந்தது. ஒருவன் மட்டும் சுமார் 50 வயது உடையவனாக காணப்பட்டான். அவன் மட்டும் இடையில் ஒரு புலித்தோலும் கழுத்தில் தந்த கொம்புகள் கோர்த்த ஒரு மாலையும் அணிந்திருந்தான். அவன் தேகம் முழுவதும் பயங்கரமான ஒரு புலியைப் போல வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. அவனுடைய ஈட்டியை ஒரு வாலிபன் சுமந்து கொண்டு அவன் பின்னால் நின்றான். அவன் அவர்கள் தலைவன் என்று தெரிந்தது.
அத்தலைவன் ஒருவித சமிக்கை செய்ததும் மற்றவர்கள் அவர்களை எழுந்து நிற்கும்படி சமிக்கை செய்தார்கள். 5 பெயர்களும் பேசாமல் எழுந்து நின்றார்கள். உடனே அந்த ராட்சதர்களில் ஒருவன் தன்னிடமிருந்த ஒரு நீண்ட கயிற்றை எடுத்து 5 பெயர்களையும் அதில் வரிசையாக கட்டிவிட்டான். பிறகு கயிற்றின் 2 நுனிகளையும் இருவர் பிடித்து கொண்டார்கள். தலைவன் மறுபடியும் ஒரு வார்த்தை கூற, கயிறு பிடித்த இருவரும் அவர்களை மாடு போல ஓட்டிக்கொண்டு முன்னே நடக்க, மற்றவர்கள் எல்லாம் பின் சென்றார்கள். சுமார் 1 மைல் தூரம் சென்றதும் ஒரு பெரிய மரத்தடியில் இக்கூட்டம் நின்றது. அங்கே விரிக்கப்பட்டிருந்த ஒரு மான் தோல் மேல் தலைவன் உட்கார்ந்து கொண்டான். மற்றவர்கள் அவன் எதிரில் நின்றார்கள். அவ்விடத்தில் இவர்களை சேர்ந்தவர் இன்னும் 5-6 பேர் இருந்தார்கள். சுமார் 20-30 வில்களும் கட்டுக்கட்டாக அம்புகளும் வேட்டையாடப்பட்ட மான், பன்றிகள், காட்டாடுகள் முதலிய மிருகங்களும் ஒரு இடத்தில் குவியலாக கிடந்தன. 2-3 இடங்களில் தீ மூட்டப்பட்ட அவைகளில் பெரிய மட்பாண்டங்கள் வைத்து இவர்கள் ஆகாரத்திற்காக மாமிசம் வெந்து கொண்டிருந்தது. தலைவன் ஒருவித கட்டளையிட்டவுடனே அவர்கள் சற்று தூரத்தில் சென்று ஒன்று சேர்ந்து உட்கார்ந்தார்கள். சோமநாதன் முதலிய 5 தங்கள் மத்தியில் உட்கார வைத்தார்கள். சற்று நேரத்திற்குள் சமைக்கப்பட்ட மான், பன்றி முதலியவைகளின் மாமிசங்கள் ஒரு தைத்தையிலையில் வைத்து தலைவனுக்கு முன் படைக்கப்பட்டது. உடனே மற்றவர்களுக்கும் போடப்பட்டது. யாவரும் மிருகங்கள் போல தின்ற பிறகு சோமநாதன் முதலியவர்களுக்கும் மாமிசம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு தலைவன் தேச பாஷையில் என்னவோ கூறினான். உடனே ஒருவன் எழுந்து போய் சற்று நேரத்திற்குள் சில குழங்குகளை கொண்டு வந்து தீயில் சுட்டு இவர்களுக்கு கொடுத்தான். அது இன்ன கிழங்கென்று தெரியாவிட்டாலும் அதனை அவர்கள் புசித்தார்கள். பிறகு 2 பேர்கள் இவர்களை அழைத்து கொண்டு போய் அருகில் இருந்த ஒரு காணாற்றில் விட்டு தண்ணீர் அருந்த செய்து மறுபடியும் மரத்தடியில் கொண்டு வந்து விட்டார்கள். சோமநாதன், நண்பர்களே, நம் கதி என்ன? கடவுள் கடைசியில் நம்மை இப்படிப்பட்ட விதியை அமைப்பார் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை என்றான். செல்லம்மாள், கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் இவர்களிடத்திலிருந்து மீளமாட்டோம் என்றே தோன்றினாலும் கடைசியில் பகவான் நம்மை தப்பவிப்பார் என்று என் மனதிற்குள் தோன்றுகிறது. அது எப்படி முடியுமோ எனக்கே தெரியவில்லை. ஒரு ரகசியம் கூறுகிறேன். நான் ஊரிலிருந்து 3 ஈட்டிகள் கொண்டு வந்தேன். ஒன்று அண்ணனிடத்தில் கொடுத்திருக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு தெரியாமல் உங்களிடம் ஒன்று கொடுப்பேன். ஆனால் என் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. மற்ற 2 கத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமயம் வாய்க்கும்போது நம்மால் அதனை பார்ப்போம். முடியாவிட்டால் இப்பாதகர் கையில் படிவதை விட நமது உயிரை நாமே மாய்த்து கொள்வது நலம் என்று தோன்றுகிறது என கூறினாள். கனகராயன், இவர்கள் மனிதரை தின்பவர்கள் என்றே என் புத்தியில் படுகிறது. பொறுமையாகவே இருப்போம். கடவுள் செயல்படி நடக்கும். ராத்திரிக்கு எப்படியாவது கைக்கட்டை அவிழ்த்து கொண்டு தங்கை கூறியபடி அவர்கள் ஆயுதத்தை பத்திரமாக வைத்துக் கொண்டிருப்போம். சமயம் எப்படி நேரிடுகிறதோ பார்ப்போம் என்றான். 1 மணி நேரம் கழித்து யாவரும் அங்கிருந்து அவர்களுடைய இடத்தை நோக்கி நடந்தார்கள். ஒரு பெரிய ஆறு ஓடுவதை கண்டார்கள். அங்கொரு இடத்தில் ஆற்றோரத்தில் இருக்கும் ஒரு மரத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டு ஆற்றில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு படகு அதில் பிணிக்கப்பட்டிருந்தது. அந்த படகு சுமார் 20 அடி நீளமுள்ள ஒரே மரத்தில் குடைந்திருக்கப்பட்டிருந்தது. சற்றேறக்குறைய அது 6 அடி அகலம் இருந்தது. அங்கு 2 ஆட்கள் காவல் காத்து இருந்தார்கள். அவர்கள் தலைவனை கண்டதும் ஓடி வந்து பணிந்து நின்றார்கள். உடனே படகு கரையோரம் இழுக்கப்பட்டது. இவர்கள் கொண்டு வந்த மிருகங்கள் யாவும் மற்ற சாமான்களோடு அதில் போடப்பட்டன. சிறையாக்கப்பட்ட 5 பேர்களும் படகின் மத்தியில் உட்கார வைக்கப்பட்டார்கள். ஒரு முனையில் போடப்பட்டிருந்த உயரமான ஒரு பலகை ஆசனத்தின் மேல் 2-3 மான் தோள்களும் புலித்தோள்களும் விரிக்கப்பட்டன. அதன் மேல் தலைவன் உட்கார்ந்தவுடனே மற்ற யாவரும் ஏறிக்கொண்டார்கள். படகின் அடியில் வைக்கப்பட்டிருந்த 12 துடுப்புகளை எடுத்துக்கொண்டு 12 பேர் பக்கத்திற்கு அருவராக உட்கார்ந்தார்கள். இதற்குள் ஒருவன் 7-8 கொராக்கட்டைகளை கொண்டு வந்து அவைகளோடு படகில் ஏறிக்கொண்டான். ஒருவன் எல்லோரையும் எண்ணி பார்த்து தலைவிடம் என்னவோ கூறினான். உடனே தலைவன் சமிக்கையாக தலையசைத்தான். அந்த நிமிடமே படகு ஆற்றில் அம்பு போல ஓட ஆரம்பித்தது. ஆற்றின் குறுக்கே ஒரு பெரிய மலை தோன்றியது. அது கல்மலை. ஆறு அம்மலையின் குறுக்கே ஊடுருவி சென்றது. அது மலையில் நுழையும் இடத்தில் நீர்மட்டத்திற்கு மேல் சுமார் 4 அடி உயரமே இடமிருந்தது. மேலே பாறை அரைவட்டம் போல் இருந்தது. அந்த இடத்தை நெருங்கும் முன்பே படகு கரையோரம் நிறுத்தப்பட்டது. சக்கி முக்கியால் நெருப்புண்டாக்கி கோராக்கட்டைகளை கொளுத்தி கொண்டார்கள். முன்பக்கம் 3 பின்பக்கம் 3 எரிகிற கட்டைகளை பந்தம் போல கையில் பிடித்து கொண்டார்கள். அதன் பிறகு படகு அந்த மலைச்சுரங்கத்தின் வழியாக விடப்பட்டது. உள்ளே செல்ல செல்ல மேலிருக்கும் பாறையின் உயரம் சுமார் 30 அடி வரையில் உயரமாக இருந்ததோடு அகலமும் அதிகமாக இருந்தது. மேலிருக்கும் பாறை தீவெட்டி வெளிச்சத்தில் நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டது போல கண் பூத்து போகும்படி ஜொலித்தது.
மலை சுரங்கத்தை விட்டு வெளிவந்ததும் கொஞ்ச தூரம் இருபக்கமுள்ள கரைகள் கற்பாறைகளாகவும் மிக்க உயரமாகவும் இருந்தன. ஆகையால் இரு பக்கம் உள்ள பூமி எப்படி இருந்ததென்றே தோன்றவில்லை. 2-3 மைல் தூரம் சென்ற பின் கொஞ்சமாக கரைகள் உயரம் குறைந்து கடைசியில் சமபூமிக்கு வந்துவிட்டன. அங்கே இருபுறமும் பூமி ஆங்காங்கு பண்படுத்தப்பட்டு சாமை, தினை, சோளம் முதலியவைகள் பயிரிடப்பட்டிருந்தன. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் வேளையாகிவிட்டது. ஆற்றின் வலதுபுறம் ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அந்த இடத்தில் ஆற்றிலிருந்து ஒரு பெரிய கால்வாய் தோட்டத்திற்குள் சென்றது. படகு அக்கால்வாயில் திருப்பப்பட்டது. அங்கே கால்வாயின் கரையில் மரங்களால் ஒரு விதமான இறங்கு துறைமுகம் கட்டப்பட்டிருந்தது. அங்கே 4-5 படகுகள் இருந்தன. யாவும் கரையில் நாட்டப்பட்டிருந்த மரக்கட்டைகளில் கட்டப்பட்டிருந்தன. இப்படகும் துறைமுகத்தின் படிக்கட்டுகள் ஓரத்தில் நிறுத்தப்பட்டதும் தலைவன் முதலில் கரையில் குதித்தான். உடனே மற்றவர்களும் இறங்கினார்கள். வழக்கம் போல இருவர் கயிறு முனைகளை பிடித்துக்கொண்டு ஐவர்களையும் கரையில் இறங்க செய்தார்கள். சிலர் படகில் இருந்தவைகளை எல்லாம் தூக்கி கொண்டார்கள். தலைவன் முன்னும் சிறைப்பட்டவர்கள் மத்தியிலும் மற்ற பேர் இவர்களை சூழ்ந்து கொண்டும் கூட்டமாக சற்று தூரத்தில் தெரியும் சிறு ஊரை நோக்கி நடந்தார்கள். இவர்கள் செல்லும் பாதை சுமார் 10 அடி அகலம் உள்ளதாகவும் இருபுறமும் முள் செடிகளால் வேலியிடப்பட்டிருந்தது. அவர்கள் ஊர் சேர்வதற்குள் வழியில் இருந்த ஜனங்கள் புதிதாக வரும் 5 மனிதர்களையும் கண்டு மிக்க ஆச்சரியம் கொண்டவர்களாக கூடவே செல்ல ஆரம்பித்தார்கள். அவ்வூரில் சுமார் 200 வீடுகள் இருந்தன. யாவும் தென்னன் ஓலையால் மூடப்பட்டவை. இந்த குடிசை வீடுகள் எல்லாம் ஒரு சிறு மைதானத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்தன. அந்த மைதானத்தை சுற்றி உறுதியான வேலி போடப்பட்டிருந்தது. அதில் 4 பக்கமும் 4 வாசற்படிகள் விடப்பட்டிருந்தன. மைதானத்தின் மத்தியில் ஒரு பெரிய வீடு கட்டப்பட்டிருந்தது. அது அவ்வூர் அரசன் வீடு. அதை சுற்றிலும் கைகளில் பெரிய ஈட்டிகளை ஏந்திய வீரர்கள் சூழ்ந்திருந்தார்கள். சுற்றியிருந்த வீடுகளில் ஒரு பெரிய வீடு தனியே ஒரு புறமாக இருந்தது. படகில் இருந்து இறங்கிச் சென்ற யாவரும் அவ்வீட்டை நோக்கி சென்று அதன் எதிரில் நின்றார்கள். அது தலைவனுடைய வீடு. அத்தலைவன் அந்த அரசனுடைய சேனைகளுக்கு முக்கிய சேனாதிபதி. ஊர் முழுவதும் வீதிகளில் சிறு கற்கம்பங்கள் நட்டு அவைகளில் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. யாவரும் தலைவன் வீட்டுக்கு எதிரில் நின்றதும் உள்ளே இருந்து 2 பெண்கள் வந்து தலைவனுக்கு ஐனி சுற்றினார்கள். அதன் பிறகு தலைவன் தன் பக்கத்தில் நிற்கும் ஒருவனிடம் என்னவோ கூறிவிட்டு உள்ளே சென்றான். உடனே அவனை சூழ்ந்திருந்த வீரர்கள் எல்லாம் அவரவர்கள் வீட்டிற்கு செல்ல சோமநாதன் முதலிய 5 பேரையும் 4-5 வீரர்கள் அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த வீடுகளுக்கு அப்பால் சுமார் 1/4 மைல் தூரத்தில் ஒரு பெரிய குன்று இருந்தது. அதன் பின்புறம் நெருக்கமான காடு. ஊர் இருக்கும் பக்கத்தில் அக்குன்றில் ஒரு குகை இருந்தது. அதற்கு ஒரே ஆள் உட்கார்ந்தபடி நுழையத்தக்க ஒரு சிறு வழிதான் இருந்தது. இந்த 5 பேரையும் அதற்குள் செல்லவிட்டு வாசற்படியில் ஒரு மரக்கதவை மூடி எதிரில் ஒரு வீரன் காவலுக்கு நின்றான். அக்குகை சுமார் 100 அடிக்கு மேல் நீளமாக 10 அடி அகலமுடையதாக இருந்தது. அன்று இரவு முழுவதும் இவர்கள் அந்த இருண்ட குகையில் இருந்தார்கள். குகைக்கு சென்ற சற்று நேரத்திற்குள் கனகராயன் பல்லால் கடித்து தன் கைக்கட்டை அவித்து விட்டான். செல்லம்மாள் தன்னிடமிருந்த ஈட்டிகளில் ஒன்றை சோமநாதனிடத்தில் கொடுத்தாள். இரவில் 2-3 தரம் கனகராயன் வாசற்படியண்டை சென்று கதவின் சந்தில் பார்த்தபோது 3 பேர் ஆயுதபாணிகளாக நின்று கொண்டிருக்க கண்டான். மறுநாள் காலை ஒருவன் குகையில் கதவை திறந்த ஒரு கூடையில் சில கிழங்குகளும் ஒரு வகை தானியத்தால் செய்த ரொட்டிகளும் அவித்த வேர்க்கொட்டைகளும் ஒரு தோண்டியில் சுத்த நீரும் கொண்டு வந்து இவர்களிடம் வைத்து சாப்பிடுங்கள் என்று சமிக்கை காட்டிவிட்டு போனான். கனகராயன் மாத்திரம் அத்தேசங்களுக்கு வந்திருப்பதால் அத்தேசத்தில் இருக்கும் 2-3 ஜாதியாருடைய பாஷை அவனுக்கு கொஞ்சம் தெரியும். இந்த ஊரார் பாஷை அவனுக்கு தெரியவில்லை. எப்படி குகையிலிருந்து தப்புவதென்று 5 பேரும் தங்களால் கூடிய மட்டும் ஆலோசனை செய்தார்கள். ஒன்றும் சரியான வழி புலப்படவில்லை. அன்று பகல் முழுவதும் ஊரில் ஏதோ வேடிக்கை நடப்பது போல மேல சத்தம் அதிகமாக கேட்டது. பகலில் குகையின் மேலிருந்த சிறு சந்துகளின் வழியாக சொல்ப வெளிச்சம் தெரிந்தது. அங்கிருந்து வெளிப்பட ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தார்கள். ஒரு வழியும் காணப்படவில்லை. பக்கங்கள் எல்லாம் கல்லாக இருந்தது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் 2-3 நாட்களுக்கு போதுமானதாக இருந்தபடியால் பசியை பற்றி மட்டும் கவலை இல்லை. தண்ணீரை மாத்திரம் சிக்கனமாக கையாண்டு வந்தார்கள். மாலை சுமார் 3 மணிக்கு ஊரிலிருந்து ஒரு பெரும் கூச்சலும் பலவித கருவிகள் உராயும் ஓசையும் அநேக மனிதர் குதிப்பது போன்ற காலடி சத்தமும் கேட்டது. அந்த ஊர் அரசனுடைய பெயருக்கு அப்பாஷையில் இரத்தத்திற்கு அஞ்சாத வீரன் என்று பெயர். நாம் அவனை இனிமேல் இரத்த வீரன் என்றே வைத்துக் கொள்வோம். அங்கிருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் உள்ள வேறொரு ஊர் அரசனுக்கு யுத்தசிங்கன் என்று பெயர். அவர்கள் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள். நெடுநாளாய் இந்த 2 கட்சிக்கும் ஒழியாத சண்டை நடந்து வந்தது.
கடந்த வாரமே சமாதானம் உண்டாகி இருந்தது. யுத்தசிங்கன் மிக்க பலவானானவன், அதிக ஜனக்கட்டுள்ளவன். அன்றைய தினம் யுத்தசிங்கன் இரத்த வீரனுடைய ஊருக்கு வந்து புதிதாக உண்டான சிநேகிதத்தை கொண்டாடுவதற்காக இரத்த விருந்தை 3 நாள் புசித்துவிட்டு போவதென்றும், அப்போது இரத்த வீரனும் கூட சென்று யுத்தசிங்கன் அரண்மனைக்கு போய் 3 நாள் அவன் விருந்தையுண்டு வருவதென்றும் ஏற்பாடாகி இருந்தது. அதன்படிக்கு யுத்தசிங்கன் அன்று மாலை 3 மணிக்கு இரத்த வீரனுடைய ஊருக்கு வந்தான். அவன் வரவை கொண்டாடவே அன்று ஊரில் அவ்வளவு அமர்க்கலமாக இருந்தது. மாலை 5 மணி இருக்கும். அறுவர் ஆயுதபாணிகளாக குகைக்கு வந்து 5 பேரையும் அழைத்து கொண்டு போனார்கள். ஊர் ஓரத்தில் சுமார் 1/2 மைல் தூரத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது. ஊருக்கும் அதற்கும் மத்தியிலுள்ள ஒரு தோப்பில் பிரம்மாண்டமான பந்தல் போட்டிருந்தது. அதன் மத்தியில் 2 மேடைகள் போட்டு அவைகளின் மேல் கோரைப்பாய் பரப்பி அதன் மேல் புலித்தோள்களும் மான் தோள்களும் விரித்திருந்தன. அந்த மேடைகள் ஒன்றுக்கொன்று 10 அடி தூரத்தில் இருந்தன. ஒன்றில் யுத்தசிங்கனும் மற்றொன்றில் இரத்த வீரனும் உட்கார்ந்திருந்தார்கள். யுத்தசிங்கன் அங்கிருந்த யாவரினும் மிக்க பலமுடையவன். அவன் புயங்கள் திரண்டு குன்றுகள் போல் இருந்தன. அவன் முகத்திலும் சாயத்தால் சிங்கம் போல எழுதப்பட்டிருந்தது. அவன் பெரிய பக்கத்தில் பளபளப்பான ஒரு பெரிய வேலாயுதமும் ஒரு ஈட்டியும் ஒரு கண்டாரக்கோடியும் கோடாரியும் வைக்கப்பட்டிருந்தன. அவனுடைய சேனை தலைவர்கள் ஒவ்வொருவரும் பயங்கரமான வேடங்கள் அணிந்து கொண்டும் தலைகளில் இறகுகளை சுட்டிக்கொண்டும் ஆயுதபாணிகளாக அவனை சூழ்ந்து நின்றார்கள். இரத்த வீரனும் அவ்வாறே தன் தலைவர்கள் புடைசூழ குழு அமர்ந்திருந்தான். யுத்தசிங்கன் விஷயத்தில் அந்தரங்கத்தில் அவனுக்கு பயமும் வெறுப்புமே இருந்தது. மேலுக்கு சிநேகவாஞ்சை காட்டிக்கொண்டிருந்தான். ஒரு பக்கம் ஒரு பெரிய மேடையில் இஜாதியாருடைய குருமார்கள் 7-8 பேர் வீற்றிருந்தார்கள். இந்த அநாகரிக ஜனங்கள் தங்களையே தெய்வமாக நம்பி பணிவது வழக்கம். ஒரு குருசுவாமி என்னிடம் பேசிற்றென்றாலும் ஜனங்கள் பூரணமாக நம்பிக்கொள்வார்கள். அவர்களுக்கு திரிகால ஞானமும் தெரியும் என்றும், காற்று, மழை, இடி, மின்னல் கூட அவர்கள் கட்டளைப்படி நடக்கும் என்றும் மூட ஜனங்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அரசன் ஒவ்வொரு விஷயமும் அவர்களை கேட்டுத்தான் செய்வான். அப்போது இரத்த வீரன் அந்த தந்திரக்கார பேய்களாகிய குருமாரை நோக்கி, நமது தலைவன் கையில் அந்நிய தேசத்தார் 5 பேர் அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது நாட்டில் வந்தது நல்ல குறியோ கெட்ட சகனமோ அதை கூற வேண்டும் என்று கேட்டான். அதற்கு குருக்களில் தலைவன் சற்று நேரம் ஆகாயத்தை நோக்கி ஏதோ அங்குள்ள தேவர்களோடு சம்பாஷிப்பவன் போல அபிநயித்து, ஓ இரத்தத்திற்கு அஞ்சாத சூரனே, சிங்கத்தின் குட்டியே, அமாவாசை இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. நமது தெய்வங்கள் பலிக்காக ஆவலாக இருக்கின்றன. அதனால்தான் நமது தலைவனிடம் அவர்களை அகப்படும்படி இந்த தெய்வங்கள் செய்துள்ளன. இதனால் அரசனுக்கு மிக்க சேமம் உண்டாகும். யுத்தசிங்கராஜன் இந்த பலிக்கு இங்கிருந்து தரிசனம் செய்வதால் இவருக்கு மிக்க சேமம் உண்டாகும் என்று கூறினார்கள். இரத்த வீரன் தன் தலைவனை நோக்கி, இதில் ஒரு யவனமான பெண்ணும் இருப்பதாக கூறினாயல்லவா என்றான். தலைவன், சிங்கக்குட்டியே, வீராதி வீரனே, பகைவர்களுக்கு காலனே, அந்த பெண் அரசன் அந்த புறத்திற்கு உபயோகப்பட தகுந்தவள் என்றும் அவளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து மரியாதையாக அழைத்து வந்து பத்திரப்படுத்தி இருக்கிறேன் என கூறினான். இரத்த வீரன் என்னவோ கூற வாய் திறப்பதற்குள் யுத்தசிங்கன், சகோதரனே, ஏதோ அந்த மனிதர்களை அழைத்து வரச் சொல்லு பார்ப்போம் என்றான். இரத்த வீரனுக்கு அது பிரியமில்லை. ஒரு சமயம் அந்த பெண்ணை இந்த யுத்தசிங்கன் அபகரித்தால் என்ன செய்வதென்று அவனுக்கு பயம் உண்டாகிவிட்டது. ஆயினும் மறுத்து கூறவும் தைரியமில்லை. ஆகையால் தன் தலைவனை நோக்கி, அப்படியே அவர்களை அழைத்து வா, நமது சகோதரர் பார்க்கட்டும் என்றான். அதன் பிறகு அந்த 6 வீரர்களும் வந்து சோமநாதன் முதலியவர்களையும் அழைத்துச் சென்றார்கள். இவர்கள் 5 பேரையும் கொண்டு வந்து 2 அரசர்கள் வரிசையாக நிறுத்தினார்கள். இவர்களுடைய பயங்கரமான உருவங்களையும் இவர்களை சூழ்ந்திருந்த மற்ற வீரர்களையும் கண்டதும் 5 பேருக்கு பாதி பிராணன் போய்விட்டது. கனகராயன் மட்டும் சற்று தைரியமாக இருந்ததோடு மற்றவர்களுக்கெல்லாம் தைரியம் கூறினான். அந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களை மிக்க அதிசயத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் நிறுத்தப்பட்டதே அரசர்கள் இருவரும் எழுந்து வந்து அவர்களுக்கு அருகில் நின்று ஒவ்வொருவரையும் உற்று நோக்கினார்கள். செல்லம்மாளுடைய அழகிய உருவத்தை கண்டதும் யுத்தசிங்கன் கண்களில் ஒருவித பிரகாசம் உண்டாயிற்று. அப்போது இரத்த வீரன் தன் தலைவனை நோக்கி, ஏ வீரா, புருடர்கள்தான் நமது கடவுளுக்கு உபயமாவார்கள். இந்த பெண்ணை அழைத்து போய் என் அரண்மனையில் பத்திரப்படுத்தி விட்டு வா என்றான். அத்தலைவன் துரிதமாக செல்லம்மாள் அருகில் வந்தான். அதற்குள் யுத்தசிங்கன், அப்படியல்ல, இவள் எனக்கு வேண்டும் என்று கூறிக்கொண்டே செல்லம்மாளுடைய தோளை பற்றி தன் மேடை அருகில் இழுத்து கொண்டு செல்ல ஆரம்பித்தான். செல்லம்மாள் நடுங்கி தெய்வமே என்று அலறினாள். இரத்த வீரன் கண்களில் தீப்பொறி பறந்தது. இதற்குள் சோமநாதன் மனம் தளராமல் ஆத்திரத்தோடு தன் மடியில் இருந்த ஈட்டியை எடுத்து ஓங்கி யுத்தசிங்கன் மார்பில் ஒரே குத்தாக குத்திவிட்டான். இதை கண்ட யாவரும் ஒரு நிமிஷம் திக்பிரமை அடைந்து விட்டார்கள். உடனே யுத்தசிங்கன் வீரர்கள் எல்லோரும் ஏக காலத்தில் தங்கள் ஈட்டியை ஓங்கி சோமநாதன் முதலியவர்கள் மேல் பாயப் போனார்கள்.
அதை கண்ட குருமார் குறுக்கே வந்து கையமர்த்தி, கடவுளுக்கு பலியாகும் ஆடுகளை வீணாக கொன்றால் தேவர்களுக்கு கோபம் உண்டாகும், முன்னே அரசனை கவனியுங்கள் என்று கூவினார்கள். தட்சணமே உயர்த்திய ஈட்டிகளெல்லாம் பூமியில் நாட்டப்பட்டன. எங்கும் பெரும் குழப்பம் உண்டாகிவிட்டது. இரத்த வீரனும் அவன் ஆட்களும் மரங்களைப் போல நின்றார்கள். அச்சமயம் இரத்த வீரன் தலைவன் அவன் செவியில் என்னமோ கூறினான். உடனே இரத்த வீரன் ஓடிப்போய் யுத்தசிங்கனை தாங்கி பிடித்து கொண்டு, வைத்திய தொழில் செய்யும் குருமாரை நோக்கி, சீக்கிரம் தக்க சிகிச்சை செய்து நமது சகோதரரை சுகப்படுத்துங்கள் என்றான். யுத்தசிங்கன் மார்பிலிருந்து ஈட்டி பிடுங்கப்பட்டதும் இரத்தம் பிரவாகம் போல ஓடியது. உடனே 5 நிமிஷத்தில் அவன் பிராணன் போய்விட்டது. இதற்குள் அரண்மனைக்கு சங்கதி தெரிந்து யுத்தசிங்கனுடன் வந்திருந்த அவனது பத்தினிகள் 6 பேரும் ஓடிவந்து அவன் மேல் விழுந்து அழத் தொடங்கினார்கள். அப்போது உண்டான பெரும் குழப்பத்தால் சுமார் அரை மணி நேரம் சோமநாதன் முதலியவர்களை யாரும் கவனிக்கவில்லை. அவர்கள் நின்ற இடத்தை விட்டு ஒரு பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். பொழுதும் அஸ்தமிக்கும் சமயமாகிவிட்டது. எங்கும் தீவட்டிகளும் தீப்பந்தங்களும் ஏற்றப்பட்டன. யுத்தசிங்கன் மடிந்தது. இரத்த வீரனுக்கு உள்ளே ஆனந்தமே, எனினும் மேலுக்கு வேறு விதமாக நடித்தான். யுத்தசிங்கன் மனைவிகள் பிரலாபிப்பதைக் கண்ட சோமநாதன் முதலியவர்களுக்கு மிக்க பரிதாபமாகவும் வியப்பாகவும் இருந்தது. ஏனெனில் அவர்கள் துயரம் மிக்க அதிகமாக இருந்தது. அந்தோ அக்காரணம் தெரிந்தால் ஒரு அதிசயமில்லை. உயிரோடு சவத்தின் பக்கத்தில் புதைக்கப்படுவதானால் யாருக்குத்தான் அடங்காத துயரமாக இராது. அரசன் இறந்துவிட்டால் மறு உலகில் அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக அவன் மனைவிகளாகிய 6 பெயரையும் நன்றாக அலங்கரித்து அவன் சவத்தோடு கூடவே உயிரோடு புதைத்து விடுவது அச்சாதியர் வழக்கம். அதனால்தான் அந்த பெண்கள் அப்படி துக்கித்தார்கள். சவம் அம்மேடையின் மேலேயே வளர்த்தப்பட்டது. இறந்தவனுடைய வீர செயல்கள் பகிரங்கமாக தெரிவிப்பதற்காக அவனால் சண்டையில் கொல்லப்பட்ட ஆட்களின் சிரங்கள் எல்லாம் ஒரு மாலையாக கோர்க்கப்பட்டு சவத்தின் பக்கத்தில் ஒரு கழி நட்டு அதில் தொங்கவிடப்பட்டன. அக்குழப்பமெல்லாம் ஒருவாறு சற்று அடங்கியதும் இரத்த வீரன் கட்டளைப்படி சோமநாதன் முதலியவர்கள் முன்போல குகையில் கொண்டு போய் அடைக்கப்பட்டார்கள். 6 வீரர்கள் அழைத்து போக வந்தபோது பார்த்தால் கனகராயனை காணோம். சுற்றுமுற்றும் தேடி பார்த்தும் அவன் அகப்படவில்லை. கடைசியில் மற்ற 4 மட்டுமே குகையில் அடைக்கப்பட்டார்கள்.